இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. என்னது? எங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு? எங்களெல்லாம் என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? இது பாருங்க, அன்னைக்கு பொண்ணு பார்க்கணும்னு வந்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா இந்த பக்கம் வந்தேன், அந்த பக்கம் போனேன், அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு இந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாராம், அவங்க எடுக்கல போல இருக்கு. அதான் நீ அந்த பக்கம் போனேன்னா அவங்க வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஓஹோ, உங்க அப்பா வேற இதுல கூட்டா? ரொம்ப உருப்பிடும். அக்கா, என்ன அக்கா? அக்கா சொக்கான்னு ஏதாவது சொன்ன, நடக்கிறதே வேற. இத பாரு, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும். தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. உண்மையிலேயே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டாங்களான்னு கேட்டுட்டு போலாம் தாங்க வந்தேன். இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா வந்தா கேட்டுக்கோங்க. சாரு எங்க போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டும் போகல. அவர் வந்தா நீங்க வந்துட்டு போனீங்கன்னு சொல்றேன். போன்ல எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி வந்து நின்னுட்டு இருக்காதீங்க. நீங்க இங்க வந்து நிக்கிறதும், இவ கோணல் மானலா நிக்கிறதும், இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். முதல்ல கிளம்புங்க. அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. நீ வாய மூடு. எனக்குன்னு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது இப்படிதான் ஆரம்பிக்கும். இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே உங்க அப்பாவை பார்த்துட்டு பேசிட்டு போலாம் தாங்க வந்தேன். அப்படியா? அப்போ எங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டு அவர் வீட்டுல இருக்காருன்னு கேட்டுட்டு வந்திருக்கணும். இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்க கூடாது. போங்க. உங்களுக்காக எங்க அப்பா ஒண்ணு காத்துட்டு உட்கார முடியாது. போயிட்டு அப்புறம் வாங்க. இத பாருங்க, இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறதெல்லாம் இனிமே வேண்டாம். நீங்க பார்த்த பொண்ணுதான், நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணுதான். அதுக்காக இப்படி வந்து அடிக்கடி நிக்கணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வைஃபா இருக்கும்போது நீங்க பாத்துக்கோங்க, பேசிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்படி வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. புரிஞ்சுதா? வனிதா, என்னமா இது? மாப்ள, நீங்க உட்காருங்க. வந்தவர் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டியா? ரொம்ப தேவை. இவர் உட்கார்லையேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலை. முதல்ல எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே? மாப்ள, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு வந்து... பரவாயில்ல சார், நான் எதுவும் நினைச்சுக்கல. இந்த பக்கம் வந்தேன், சரி ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹலோ சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு. சரிங்க சார், நான் அப்படியே கிளம்புறேன். மாப்ள, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. காஃபி சாப்பிட்டு போலாம். வனிதா, உள்ள போய் காஃபி போட்டு கொண்டு வா. மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு என்ன பேசினா, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா சார், நான் தான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல சார். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. எனக்கு காஃபி எல்லாம் வேணாம் சார். வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன் சார். மாப்ள, வனிதா, வனிதா, ஏமா என்னாச்சு உனக்கு? மாப்பிள்ள கிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏன், நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? இத பாருங்கப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடு தேடி வந்து பேசுறது, பாக்குறது, அசடு வழியறது, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன், என்ன அசடு வழிஞ்சாரு? இந்த வழியா போனவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. இதுல என்ன தப்பு கேட்ட? ஓ, எதுவும் தப்பு இல்ல. ஆமாமா, உங்களுக்கு எதுவுமே தப்பு இல்ல, எதுவும் தப்பு இல்ல. என்ன பண்றது? எங்களோட கரகம். உங்களுக்கு அவ ரொம்ப வேண்டியப்பட்டவளா போயிட்டா. கொலகாரி எல்லாம் உங்க கண்ணுக்கு நல்லவளா தெரியறா. அவளுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க, செய்யுங்க. ஆனா உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய பரந்த மனசும் எங்களுக்கு வராது. இந்த விஷயத்துல நான் எங்க அம்மா மாதிரி. இங்கதான் இருக்காரா சம்பந்திமா? ஆமாங்க,
அது தெரியுது பாருங்க, அதுதான் எங்க குலதெய்வம் கோயில். அங்கதான் பூசாரி இருக்காரு. நீங்க அன்னைக்கே இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கலாம். அவர் இந்த மாதிரி சொல்லிருக்காருன்னு தெரிஞ்சதுமே என்ன பரிகாரம் என்ன ஏதுன்னு கையோட கேட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் பரிகாரத்தை முடிச்சிருக்கலாம் சம்மதியம்மா. நீ சொல்றது வாஸ்தவந்தாம்மா. ஆனா என் வீட்டுக்காரரு என்கிட்ட அப்ப எதுவுமே சொல்லல. பூஜை பண்ண வந்த அன்னைக்கு அவரை தனியா கூப்பிட்டுதான் பூசாரி சொல்லிருக்காரு. இவர் என்னன்னா என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்பட போறேன்னு யோசிச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமலே விட்டுட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன தோணுச்சோ என்னமோ தனியா என்ன கூப்பிட்டு பூசாரி இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாஸ்தவந்தாமா, யாரா இருந்தாலும் சங்கடமான விஷயம்தான். இதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் பெத்த தாய்கிட்ட உன் புள்ளைக்கு பிறக்க இருக்கிற 2 குழந்தைங்கள்ல ஒண்ணு இல்லாம போயிடும்னு சொல்றது யாருக்குமே சங்கடம்தாமா. என்னமோ என்னென்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கோ என்னென்ன அவஸ்தைப்பட வேண்டியிருக்கோ எல்லாம் பட்டாச்சு. தலையில என்ன எழுதிருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா என்ன? விடுங்கம்மா, அதுக்குதான் எல்லாத்துக்கும் பரிகாரம் பிராயச்சித்தம்னு சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. நியாயமா செய்ய வேண்டியத மனசு ஒப்பி பக்தியோட சிரத்தையோட செஞ்சு முடிச்சிட்டோம்னா எந்த கெடுதலும் நம்மள அண்டாது. அந்த நம்பிக்கை தாமா எனக்கும். அதோ அங்கதாம்மா, அந்த பக்கமா வாங்க. அம்மா, பூசாரி இருக்காரா? நீங்க யாருமா? நாங்க சென்னையில இருந்து வரோம். பூசாரி கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அவர் இல்லீங்களா? அவர் இல்லீங்களே. அவரும் அவர் சம்சாரமும் அமெரிக்கா போயிருக்காங்கம்மா. என்னது, அமெரிக்காக்கு போயிட்டாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, பூசாரியோட புள்ள அமெரிக்கால தான் இருக்காரு. ரொம்ப காலமா அப்பா அம்மாவை அங்க வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. இவங்க வந்து விசா பாஸ்போர்ட் அது இது சிக்கல்னு வருஷ கணக்கா தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் லீவுக்கு அந்த புள்ள இங்க வந்திருந்தான். அவன் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி ஊருக்கு வந்தே தீரணும்னு கையோட கூட்டிட்டு போயிட்டாமா. அட கடவுளே, இவ்ளோ தூரம் தேடி வந்து கடைசியில இப்படி ஆகணும். அவங்க எப்ப கிளம்பி போனாங்க, எப்ப வருவாங்கன்னு ஏதாவது தெரியுமா? தெரியலீங்களே. எப்படியோ அவங்க வர ஒரு 6 மாசம் ஆகும் நினைக்கிறேன். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. வாங்க. How to satisfy a girl? Actually, மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தான அவரு? சார், வீடியோ எடுங்க. அடுத்த ஆடியோ எபிசோட் நாயிலியா. வாமா வா. சுபு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அண்ணே, அண்ணி எங்கன்னு போயிருக்காங்க? அது வெளில போயிருக்காமா. வெளியேனா எங்க போயிருக்காங்க? இல்ல, உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமா? வந்துருவாமா, வர நேரம் தான். நீ ரெஸ்ட் எடு, நான் அதை கொண்டு வரேன். அண்ணே, அண்ணி எங்க போயிருக்காங்கன்னு டைரக்டா சொல்லுங்களேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அது எல்லாம் உனக்காக தாமா. ஏதாவது பரிகாரம் செஞ்சு உன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வளர்ந்து பிறக்கணுமேனு தான். அதுக்காக கோவில் பூசாரி சொன்னதுல இருந்து உங்க அண்ணி நார்மலா இல்ல. உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னு நீ சொல்ற, ஆனா ஒரு நிமிஷம் நடந்தது யோசிச்சு பாரு. கேவலம் ஒரு வாழைப்பழ தோல், அதுவும் வாழ்க்கையை மாத்தி எழுத பார்த்தது இல்லையா? ஆண்டவன் புண்ணியத்துல எப்படி நீ தப்பிச்சிட்ட? என்ன இப்படி இருக்கீங்க? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாதுன்னு. என் குழந்தை நல்லபடியா பிறக்கும். தைரியமா இருங்க. கவலைப்பட வேண்டியது அந்த காயத்ரி தான்.
வேண்டாமா, அந்த பேச்சு எடுக்காத, எனக்கு பிடிக்கல. வேற வழி இல்லைன்னு என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிறது அவதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அவ குழந்தைக்கு எப்போ என்ன ஆக போகுதோன்னு நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பேச்சு வேணான்னு சொல்றல்ல, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. வேணாம், இதோட நிறுத்திக்க அந்த பேச்ச. பாராணி, போன காரியம் என்னாச்சு? போனதே வேஸ்டா போயிடுச்சுங்க. அந்த பூசாரி ஊர்லயே இல்ல. ஊர்ல இல்லையா? எங்க போயிட்டாரு? அதை எங்க கேக்குறீங்க? அவர் புள்ள அமெரிக்கால இருக்கானா. இந்த நேரம் பார்த்து அப்பா அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இவரும் இதா சாக்குன்னு கிளம்பி போயிருக்காரு. ஏன் அண்ணி கஷ்டப்படுறீங்க? பூசாரியால என்ன பண்ண முடியும்னு நீங்க நம்புறீங்க? உனக்கு புரியாது சுப்பு. கண்டம் இருக்குன்னு சொன்னவங்களாலதான் பரிகாரம் என்னன்னு சரியா சொல்ல முடியும். அவரை போய் பார்த்து பரிகார பூஜை ஏதாவது இருக்கா, எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு வரதுக்காக தான் கிளம்பணும். ஆனா போன காரியம் இப்படி பாதியிலே கெட்டு போகும்னு நாங்க நினைக்கவே இல்லம்மா. உங்களெல்லாம் எப்படி திருத்த போறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க அண்ணி, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா குழந்தை பிறக்கும். போதுமா? உங்களுக்கு ஏதாச்சும் கவலைப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காயத்ரியை நினைச்சு கவலைப்படுங்க. ஏன்னா அவ குழந்தைக்கு தான் கண்டம். அவ குழந்தைக்கு தான் ஆபத்து. அழுதுகிட்டு நிக்க போறது அவதான் அண்ணி, நான் இல்ல. வணக்கங்க. வணக்கங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாமா. இந்தாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. வாங்கம்மா. உட்காருங்க. உட்காருமா. அம்மா, வந்தவங்களுக்கு காஃபி டீ இத கொண்டு வரங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2 நாள் முன்னாடியே வந்திருப்போம் சம்பந்தி. இன்னைக்குதான் நல்ல நாள்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் பேசும்போது நல்ல நாள் பார்த்து வரணும் இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்தோம். சரி. மாப்பிள்ள வீட்ல இருக்காரா இல்ல வேலைக்கு போயிருக்காரா? என் பையனே வந்துட்டானே. வாங்க 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 மாப்ள. வாங்க மாமா. உட்காருங்க. உட்காருப்பா. சம்பந்தி, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோஷியர் சொன்னாரு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்ல? உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லைங்களே? அன்னைக்கே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. நல்ல காரியத்தை தள்ளி போடாம சீக்கிரமா செய்யறது தான் எல்லாருக்குமே நல்லது. சம்பந்தி அம்மாக்கு இதுல சந்தோஷம் தானே? கவிதாக்கு கல்யாணம் நடக்கிறதுல என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரரு சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட சந்தோஷம். நிச்சயதார்த்தத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலாம் சம்பந்தி. நீங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வீட்டுக்கு வந்துருங்க. இதெல்லாம் சொல்லணுங்களா? காத்துக்கிட்டு இருக்கும் சம்பந்தி. அப்படியே கல்யாணத்துக்கு நாள் பார்த்து சட்டுமுட்டுன்னு முடிச்சிருங்க. கண்டிப்பா சம்பந்தி. மாப்ள, உங்களுக்கு ஓகே தானே? அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் மாமா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க ரவி. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்தாச்சு மேடம். வர
வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. வாவ், சூப்பர் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சரி, நான் சொன்ன காரியம் எப்ப நடக்க போகுது? டிக்கெட்டை வாங்கிட்டு தானே மேடம் ட்ரெயினை பிடிக்க முடியும். வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நம்மளோட நல்ல செய்தி அவ வாழ்க்கையோட நிரந்தரமான கெட்ட செய்தியா அமையணும். பி கேர்ஃபுல் ரவி. அது ஏன் பொறுப்பு மேடம். நல்லா இருக்கியாப்பா? இவரோட எதுக்கு வந்தீங்க? முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்க. அப்படி சொல்லாதப்பா. உன் பெரியப்பா மாதிரி ஒரு நல்லவரை இந்த ஊர் முழுக்க தேடினாலும் பார்க்க முடியாதுப்பா. இன்னைக்கு உன் தங்கச்சிய வாழ வச்சுக்கிட்டு இருக்க தெய்வம்பா இவரு. சந்திரா, கவிதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கம்பா. மாப்பிள்ள பேர் ரவி. வாட்டர் ஃபில்டர் டீலர்ஷிப் எடுத்து நடத்துறாரு. இங்க சென்னையில தான் இருக்காருப்பா. இதெல்லாம் நான் கேட்டனான்னு கேக்குறேன். இந்த பார், எச்சி சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி வேணா உன் பின்னாடி சுத்தலாம், ஆனா நான் சுத்த மாட்டேன். இதெல்லாம் மறக்கவும் மாட்டேன், உன்னை சாகடிக்காம விடவும் மாட்டேன். அட பாவி, ஏன்டா இப்படி இருக்கிற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? டேய், உன் பெரியப்பா எந்த தவறும் பண்ணலடா. தப்பெல்லாம் நான் தான்டா பண்ணேன். உனக்கு யாரையாவது கொன்னாதான் வெறிய அடங்குன்னா முதல்ல என்ன கொன்று. ஆனா இந்த நல்ல மனுஷரை காயப்படுத்தாதடா. உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. உன்னையும் சேர்த்து கொலை பண்ண நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா இந்த ஆளை விடுவன்னு மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க. பாம்புக்கு பல்லுல விஷம், பள்ளிக்கு வாள்ல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம். எனக்கு என் விஷம் ரத்தத்திலேயே கலந்திருக்கு. அத கலந்ததே நீதானா பாட்டி, மறந்துட்டியா? இன்னைக்கு சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீ வேணா பாதை மாறி இருக்கலாமே தவிர, உடம்பு முழுக்க விஷ ரத்தமா ஓடிட்டு இருக்கிறவன் நான் மாறவே மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்து நான் மட்டும் திருந்தல, உன் தங்கச்சியும் திருந்திட்டா. கடைசி வரைக்கும் கொள்கையில விடாப்பிடியா இருக்கிறதெல்லாம் நல்ல காரியத்துக்கு தவிர கெட்ட காரியத்துக்கு தொட போக கூடாதுப்பா. ஏ கிழவி, இப்ப யார் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டா? இப்ப எதுக்கு வந்தீங்க? அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. சந்திரா, உன் கோபம் சரியா தப்பா, நீ சரியா இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன், அதை பத்தி கவலைப்படவும் மாட்டேன். ஆனா நீ என் தம்பி புள்ள. உன் தங்கச்சி எப்படி என் பொறுப்போ அதே மாதிரிதான் நீயும் என் பொறுப்பு. நீ என்ன கொன்னு போட்டாலும் சரி, நான் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணி வச்சுட்டு தான் சாவேன். கூடிய சீக்கிரத்துல உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள நான் உன்னை எப்படியாச்சும் ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்றேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ இல்லாம இருக்க கூடாது. இத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நான் வரேன்ப்பா. பாட்டிமா, வாங்க போலாம். கல்யாணமடா பண்ணி வைக்க போற, அத கருமாதியாக்கி நான் காட்டுறேன்டா. அப்படி பண்ணனா என் பேரு சந்திரன் இல்லடா.
எவ்வளவு நேரம்டா உங்களுக்காக மணிக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏடா சீக்கிரம் குடு. இந்தாடா. டேய் என்னடா இது ஒரே ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வந்திருக்க? வேற வழி இல்ல ரவி, இவ்வளவுதான் கிடைச்சது. இதுக்கு மேல வேணும்னா ஹோல்சேலா வாங்கிக்கோன்றான். டேய் ஹோல்சேலா? டேய் என்னடா சொல்ற? மச்சான் உனக்கு உலகமே தெரியல. நேத்துல இருந்து நம்ம சரக்கு செம்ம டிமாண்டு. சிட்டி முழுக்க ரைடு. நம்மளுக்கு ரெகுலரா சப்ளை பண்ற ஒருத்தனை கூட வெளியில பார்க்க முடியல. இந்த ஒன்ன வாங்கறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். டேய் ஏன்டா அப்படி சொதப்புறீங்க? உங்களை போய் நம்பணும் பாரு. நீ என்ன நம்பாத, கடவுளை கூட நம்பாத. இப்போ உன்னால காசு தர முடியும்னா சொல்லு, காரியம் ஆகும். டேய் என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலடா. மச்சான் வேற வழி இல்லடா. இன்னும் 15-20 நாளைக்கு ரைடு தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. சரக்கு விற்கிற ஆளுங்களாம் ஊரை விட்டே கிளம்பிட்டானுங்க. திரும்ப எப்போ வருவாங்க என்ன ஏதுன்னே தெரியல. ஒரே ஒருத்தன் இருக்கான், அதுவும் இங்க இல்ல, பீச் ஸ்டேஷன்ல இருக்கான். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருப்பான். முடிஞ்ச 50,000 ரூபாய் எடுத்துட்டு வா, மொத்தமா வாங்கிட்டு போயிடலான்றான். என்னது 50,000 ரூபாவா? அவன் சொல்றதா ரேட்டுன்றான். 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா மொத்தமா கையில இருக்க சரக்க வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். இனிமே 4 பொட்டலம் 5 பொட்டலன்றதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்றான். இத பாருடா, நீ என்ன யோசிச்சாலும் சரி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுவுமே சாத்தியம் இல்லை. இத புரிஞ்சுக்கிட்டு பணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா ஆளை விடு. ஆனா ஒண்ணு, இன்னொரு தடவை உனக்காக தெருவாளைய நான் தயாரா இல்ல. டே கோச்சுக்காதடா, ஒரு நிமிஷம் இரு. பணம் தானே, நான் ரெடி பண்றேன். டேய் 50,000டா, போதையெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல நீ? டேய் நான் தெளிவா தாண்டா இருக்கேன், சொல்லிட்டேல்ல. 50,000 ரூபாய் நான் ரெடி பண்றேன், ஓகேவா? எப்படிடா? வழி இருக்கு மச்சான். ஒரு பச்சி சிக்கி இருக்கு. பச்சியா? யார சொல்ற நீ? அது வெறும் பச்சி இல்ல, பொம்பளை பச்சி.